மாணவர்களே, 2025ஆம் ஆண்டில் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெண்படங்களில் தங்கம், உலோகம், துத்தநாகம். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து ரெண்டாவது, தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். தேர்வுகளுக்குள்ள வினாக்களும் பயிற்சிகளும் கலந்து கொடுப்பாங்க. அப்போ ஆப்ஷனையும் தேர்ந்தெடுக்கலாம். இன்னொன்று டி ஆப்ஷனை பாருங்கவே. தேர்வுகள் என்பது வினாக்களையும் கலந்திருக்கும், பயிற்சிகள் தொடர்படுத்தியிருக்கும். அப்போ டி ஆப்ஷனையும் குறிக்கலாம். இது கவர்மெண்ட்டு டி எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் ரெண்டுமே சரியானது தான். மூணாவது பாருங்கள், வீதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள். அப்போ வீதமுறு எண்கள் என்பது அதுக்குள்ளே பின்னங்களும் இருக்கலாம், முழுக்களும் இருக்கலாம், ரெண்டு கலந்துருக்கலாம். அப்போ ஆப்ஷன் தான் சரியானது. மணல், நீர், காற்று, இது மூன்றுமே வேறு வேறு இது அதோடைய பண்பு இல்லை, அதனால் சி ஆப்ஷன் ரைட். வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. பள்ளிக்குள்ளே வகுப்பறை இருக்கும், வகுப்பறைக்குள்ளே கரும்பலகை இருக்கும். அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் தான் சரியான. மாணவர்களை 6 பாருங்கள், பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். ஃபஸ்ட்டு 7 2 14, 7 3 21, 21 2 கூட்டணும். 12 2 36, 36 1 கூட்டணும். 5 3 13, 3ஆல் பிரிக்க, அதாவது ஃபஸ்ட் நம்பரை 3ஆல் பிரிக்க 1 கூட்டணும். அது மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா M3 24, 24 1 கூட்டினா 25 வரணும், ஆனால் 33 வருது. அதான் அது தவறானது. எனவே பொருந்தாதது செகண்ட் ஆப்ஷன். 7ஆவதில் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா பகா எண், ரெண்டாவது மட்டும்தான் பகு எண். எனவே செகண்ட் ஆப்ஷன் தான் 7ல் சரியானது. நிலா, பூமி, கால்பந்து, இது பூரா பார்த்தீங்கன்னா வளையல். இது பூரா முப்பரிமாணம் உடையது. நீளம், அகலம், உயரம்ன்ற மாதிரி வரும். அந்த வளையல் மட்டும்தான் இருபரிமாணம் உடையது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வளையல்ன்றது ஒரு வளையம் சர்க்கிளாக இருக்குது, மற்றெல்லாம் உள்ளே நிலா, பூமி, கால்பந்து போன்றவையெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு முப்பரிமாணம். இதில் பார்த்தீங்கன்னா இது முப்பரிமாணம், இது இருபரிமாணம் அப்படின்ற போது வளையல் தான். 9வது கொஸ்டினை பாருங்கள், 4 4 16, 16 64 வரணும். 5 25, 25 125 இந்த மாதிரி வரும்போது 6 36, 36 216 மட்டும்தான் கன எண்ணாக வருது. எனவே 9ஆவது சரியானது தேர்ட் ஆப்ஷன் தான். 75% பார்த்தீங்கன்னா 75/100, 3/4 என்பது 75/100, 0.75 என்பது 75/100, ஆனால் 7.5 மட்டும் 75/10, ஏன்னா ஒரு ஸ்தானம் கழிச்சு வருது. அதனால் சரியானது என்னது ஃபோர்த் ஆப்ஷன் தான். மாணவர்களே 11 பாருங்கள், 4 3 கூட்டினா என்ன வரும்? 7 7 2 14, 5 4 கூட்டினா 9 9 2 18 18 தான் வரும். ஏபிசிடியில் ஏ என்பது 1, பி என்பது 2, சி 3, டி 4 இப்படி வரும்போது எம்மோட மதிப்பு 13, பியோட மதிப்பு 2. அப்போ ஆரோட மதிப்பு 18ஆவதில் வருது, டி 4ஆவதில் வரும். அப்போ ஆப்ஷன் 18/4. மாணவர்களே 13வது கொஸ்டின் பாருங்கள், தெற்கு, வடமேற்கு, மேற்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கில் பாருங்கவே, அந்த தெற்கு நேராக வடக்கு, வடக்குக்கு முன்னாடி வடமேற்கு. அதேமாதிரி மேற்கு நேராக கிழக்கு இருக்குது, அதுக்கு முன்னாடி என்னது வடகிழக்கு. அப்போ வடகிழக்கு தான் சரியான ஆப்ஷன். கரும்பு, தண்டு, இலவங்கம் என்ன வருது? கரும்பு என்ன செய்யணும்னா கரும்பு தண்டு பகுதி, இலவங்கம் அப்படின்றது பூ, இலவங்கம் பூ அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா தண்டுலேருந்து வருது அப்படின்ற மாதிரி இலவங்கம் மொட்டுலேருந்து வருகிறதுன்னு சொல்லலாம். அப்போ பூவா மொட்டான்றது கவர்மெண்ட் எடுக்கிற அந்த இதில் தான் இருக்குது. என்னைய கேட்டால் பூன்னு தான் சொல்லுவேன், இல்லையா மொட்டு. இது ரெண்டு சரி தான், ஆனால் கவர்மெண்ட் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியாவினுடைய தேசிய மரம் ஆலமரம், தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் பனைமரம். அடுத்து 14வது பாருங்கள், B12C இது மாதிரி பி பார்த்திங்கன்னா 2 முதல் எழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கடந்து வருது. அப்போ என்ன வரும்? ஹச்சுக்கு அடுத்து என்ன வரும்னா 2 எழுத்து கடந்துச்சுன்னா கே வரும். 12 15 18 வருது, 3 நம்பரை கடந்து வருது. அப்போ 18க்கு அடுத்து என்ன வரும்னா 21. அதேமாதிரி கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கடந்து CDE ஒன்றை கடந்து வருது. அப்படி வந்தால் ஜியை கடந்து வரணும், ஒன்றை கடந்து வந்துச்சுன்னா ஐ. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் K21I தான் சரியான ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் 16க்கு செகண்ட் ஆப்ஷன் K21 அடுத்து 17 பாருங்கள், எஸ்ஸு, டிம்மு இந்த மாதிரி இருக்குங்களா. இது எல்லா நம்பரையும் கூட்டுனா, அதாவது ஏபிசிடியை போட்டு 1 2 3ன்னு போட்டோம்னா எல்லா நம்பரையும் அந்த டிக்கு எவ்வளவு, இக்கு எவ்வளவு, ஐக்கு எவ்வளவுன்னு போட்டோம்னா 26 எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வருது. அப்போ எஸ்ஸுக்கு ஜி போட்டால் தான் கரெக்டாக 26 வரும். எஸ்ஸுக்கு 19, ஜிக்கு 7, அப்போ 26 வரும். அப்போ 7ன்ற இடத்துல என்ன வரும் அப்படின்னா 19 + 7 வந்தால் தான் 26. இப்போ 7ன்ற இடத்துல ஜி வருகிறது. 18வது கொஸ்டின் பாருங்கள், 10ஐயும் 3ஐயும் கழிக்கணும், கழித்து கீழே இருக்கிறதா பெருக்கணும்.
10 3 கழிச்சா என்னது 7, 7 அஞ்சா 35, 8ல் 4 கழிச்சா 4, அரணாங்க 24, 9 கழிச்சா 3 கழிச்சா 3, 9 9ல் 3 போச்சு, 9ல் 6 போச்சுன்னா 3, 21. அப்போ 4th ஆப்ஷன் தான் சரியானது. மாணவர்களே 19வது கொஸ்டினை பாருங்கள். டீச்சர்னு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் கடைசி 3 லெட்டரை பாருங்கள். டீச்சர் டிஇஏ அதை ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க ஏஇடி. சி வந்து சென்ட்ரல் எழுத்து வந்து ஒரு எழுத்தை விட்டு எழுதிருக்காங்க, டியை விட்டு இ எழுதியிருக்காங்க. ஹர் அப்படின்றத ஆர்இஹெச் அப்படி தான் அந்த இது வருது. அப்படின்னா ப்ராப்ளம் என்பது என்ன? அந்த ப்ரோன்றது என்னதுன்னா ஓஆர்பி, பிக்கு அடுத்து சியை விட்டு டி, அந்த லெம்ன்றதை எம்இஎல் அப்படி போட்டோம்னா 3rd ஆப்ஷன் தான் சரியானது. 20வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட வரிசையில் விடுபட்ட எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியாக வரும். ஏசிஏபி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 21ல் 1 விட்டு 1 பாருங்களேன். 11க்கு அடுத்து 15, 15க்கு அடுத்து 19, 19க்கு அடுத்து 23, 4 நாளாக கூட்டிகிட்டே போயிருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள் 17லேருந்து 13, 13லேருந்து வரும். அப்போ 4 நாளாக கழிச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படின்னா 13லேருந்து 4 கழிச்சா 9. அப்போ 21க்கு 4th ஆப்ஷன் தான் சரியானது. இந்த கட்டத்தில் பாருங்களே, இங்கிட்டு இருந்து வாங்க. 2 4, 4ஓட 1 கூட்டியிருக்காங்க 5. அடுத்தது 5 10, 10ஓட 2 கூட்டியிருக்காங்க 12, 12 24, 3 கூட்டியிருக்காங்க 27, 27 27 54, 4 கூட்டியிருக்காங்க 58. இப்படியே கூட்டி போனால் 248ஓட 2 பெருக்கினா 496. அப்போ 7 கூட்டினா 1 கூட்டியிருக்காங்க 2 கூட்டியிருக்காங்க 3 4 5 6 7, 7 கூட்டினா 503. அப்போ 21க்கு சரியான ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் 503.